திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் நடந்து சென்ற பெண்ணிடம் நகை பறித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கர். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தற்போது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் கோகுல் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். இவரது மனைவி கோமதி கடந்த 23ஆம் தேதி அருகே உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று விட்டு அவர் வீடு திரும்பும் பொழுது அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 மர்ம நபர்கள் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வேடசந்தூரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை வேடசந்தூர் அருகே உள்ள கோவிலூர் சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மோட்டார் சைக்கிளில் நாட்டு துப்பாக்கி ஒன்றை அந்த வாலிபர் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. அப்பொழுது அந்த நபரை பிடித்து விசாரணை செய்ய பொழுது அவர் வேடசந்தூர் அருகே உள்ள உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பதும் இவர் கள்ள துப்பாக்கி வைத்திருந்ததை அவர்கள் விசாரணை மேற்கொண்டு அவரை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது இவர் 23ஆம் தேதி கோவையில் தனியார் உணவு விடுதியில் டோர் டெலிவரி பாயாக பணியாற்றியதும் அவருடன் சேர்ந்து பணிபுரியக்கூடிய அபினேஷ் ஆகிய இருவரும் வேடசந்தூர் வரும் பொழுது கோயம்புத்தூரிலிருந்து வேடசந்தூர் வரும் பொழுது அந்த பெண்ணிடம் கோமதியிடம் 5 பவுன் தங்க சைனியை பறித்து உள்ளதை ஒப்புக்கொண்டு உள்ளனர். அது மட்டும் அல்லாமல் இவர்கள் நாட்டு துப்பாக்கி 5 தோட்டாக்கள் இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை வேடசந்தூர் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் வழிப்பறியில் ஈடுபட்டு உள்ள இந்த அபினேஷ், கார்த்தி ஆகியோர் மேலும் எந்த குற்ற சம்பவங்களிலும் தொடர்பு உள்ளனரா அல்லது இந்த நாட்டு துப்பாக்கி இவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது, இவர்களுக்கு யார் கொடுத்தது, இந்த துப்பாக்கி எதற்காக இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்ற கோணத்தில் வேடசந்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது 5 பவுன் தங்கச் சங்கிலி விவரங்களுக்கு நன்றி சங்கர்.